அனைவருக்கும் அற்புதமான காலை வணக்கம். உங்களின் ஒருவன் பி சுரேஷ்குமார். தினம் ஒரு திருக்குறள். இன்றைய திருக்குறள் அதிகாரம் பெருமை. ஆங்கிலத்துல கிரேட்னஸ் சொல்லுவாங்க. குறள்: பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான். குறள் எண் 972. குறளின் விளக்கம்: நாம் அனைவரும் பிறக்கையில் சமம், நாம் செய்கிற தொழிலில் அனைவரும் வேறுபடுகிறோம் என்கிறார் வள்ளுவர். அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. பெருமை என்ற அதிகாரத்துல ஒரு கதை மூலியமா சொல்லணும்னா, ஒரு ஊர்ல 2 குழந்தைங்க ஒரே டைம்ல பிறக்குது. ஒருத்தர் ஏழை வீட்லயும், இன்னொரு குழந்தை செல்வந்தர் வீட்லயும் பிறக்குது. அந்த செல்வந்தர் வீட்டுல பிறந்த குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் அது தீய வழியில சம்பாரிச்சு மக்களுக்கு நல்லது பண்ணாம கெடுதல் பண்ணி மக்களுக்கிட்ட தீயவன் சொல்லி பேர் எடுக்குது. அதே அந்த ஏழை குடும்பத்துல பிறந்த குழந்தை ரொம்ப கடினமா உழைச்சி அது படிச்சு நேர்மையா இருந்து அது மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு நல்ல ஒரு உயர்வான பேர் எடுக்குது. அதுதான் நம்ம பொறுக்கையில இருவரும் ஒரே நேரத்தில் பிறந்தாலும் அந்த 2 குழந்தைக்கான வித்தியாசம். ஒரு செல்வந்தர் வீட்டில் பிறந்தாலும் அது செய்கிற தன்மை பொறுத்து நல்லவர்களா கெட்டவர்களா என்று மக்கள் தீர்மானிக்கிறார்கள். அதே போல் ஏழை குடும்பத்தில் பிறந்தாலும் அவர்கள் செய்கிற தன்மை செயல் உயர்வா இருந்தா அவர்களை மதித்து உயர்வாக போற்றுகிறார்கள். அதே போல் நாம் அனைவரும் பிறக்கையில் சமமாக இருந்தாலும் நாம் செய்கிற செயலால் அனைவரும் வேறுபடுகிறோம். அது செயல் தொழிலாக இருந்தாலும் நாம் செய்வது நேர்மையாக கடினமாக உழைத்து அறவழியில் சம்பாதித்து முன்னேறினால் நாம் உயர்ந்த பதவியும் நல்ல பேரும் எடுக்கலாம். நாம் எவ்வளவு பெரிய வசதியாக இருந்தாலும் நாம் குறுக்கு வழியில் சம்பாரிச்சு அது தீய வழியில் செலுத்தினால் அது எப்பொழுதும் உயர்வான வராது, அது நிலைக்காது. இக்குறள் மூலம் நாம் அதனை பின்பற்றி நல்வழியில் பயணிப்போம், கடினமாக உழைப்போம், உயர்வான பேரை எடுப்போம். மீண்டும் திருக்குறள்: பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். திருக்குறள் கற்போம், வாழ்வில் உயர்வோம். மூழ்காமல் முத்தில்லை, வெட்டாமல் தங்கமில்லை. நல்ல எண்ணங்கள் இல்லாமல் உயர்வு இல்லை. நல்ல எண்ணங்களை மேம்படுத்துங்கள், வாழ்க்கையில் வளத்தை காணுங்கள். நன்றி.